வரும் 17ஆம் தேதி நடைபெறும் வங்கதேச பிரதமர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க பிரதமர் மோடி உள்ளிட்ட 13 நாட்டு தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. வங்கதேசத்தில் மாணவர் போராட்டத்தில் ஏற்பட்ட வன்முறையை தொடர்ந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அண்மையில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் மறைந்த முன்னாள் பிரதமர் கலிதா ஜியாவின் மகன் தாரிக் ரஹ்மான் தலைமையிலான பிஎன்பி எனப்படும் வங்கதேச தேசியவாத கட்சி அபார வெற்றி பெற்றது. இதனையடுத்து தாரிக் ரஹ்மானை தொலைபேசியில் மூலம் பிரதமர் மோடி தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்தார். அதற்கு நன்றி தெரிவித்த தாரிக் ரஹ்மான் இந்தியாவுடன் உறவை வலுப்படுத்த விரும்புவதாக தெரிவித்தார். இந்நிலையில் வரும் 17ஆம் தேதி வங்கதேச நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமர் பதவியேற்பு விழா நடைபெறுகிறது. பிரதமராக தாரிக் ரஹ்மான் பதவியேற்கிறார். அதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ள பிரதமர் மோடிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் மொத்தம் 13 நாடுகளைச் சேர்ந்த தலைவர்களுக்கு பதவியேற்பு விழாவில் பங்கேற்க முகமது யூனுஸ் தலைமையிலான வங்கதேச இடைக்கால அரசு அழைப்பு விடுத்துள்ளது. இந்த விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்பது குறித்து மத்திய அரசு தரப்பிடமிருந்து எந்தவித தகவலும் வெளியாகவில்லை.